மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள்ட்டையும் விவாதிச்சேன். சோ அவங்க சொல்ற கணக்கு 95 105 சொல்றாங்க. அமித்ஷா 110 வரை சொல்கிறார். 152 सीटों में से 110 से ज्यादा सीटें भारतीय जनता पार्टी जीतने जा रही है. மையோட திரும்பி வெளியில வந்தாங்கன்னா அவங்க திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். மையோட வரலன்னா அவங்க வேற கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள தண்டிப்பாங்க. திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் தங்களை ஏமாற்றி விட்டதாக முஸ்லிம் சமுதாயத்தினர் நம்புகிறார்கள். பங்களாதேஷ்ல நடந்த ஆட்சி மாற்றம் மேற்கு வங்க மக்களை அதிகமாக சிந்திக்க வச்சிருக்கு. வங்கத்தில் பிறந்த எந்த வங்காளி பிஜேபியுடைய முதல்வராக வருவாரு நீங்க நினைக்கிறீங்க? சுவேந்து அதிகாரிக்கு அந்த வாய்ப்பு அதிகம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பரபரப்புக்கும் வன்முறைக்கும் பெயர் போன மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மேற்கு வங்கத்தின் முதல்கட்ட வாக்குப்பதிவு 16 மாவட்டங்களை சேர்ந்த 152 தொகுதிகளில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. 93.19% வாக்குகள் பதிவாகின. இது மேற்கு வங்க தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வாக்குப்பதிவாகும். இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு 7 மாவட்டங்களை சேர்ந்த 142 தொகுதிகளில் வரும் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும். கடந்த 2021 தேர்தலில் 48.02% வாக்குகளுடன் 215 தொகுதிகளில் வென்று 3வது முறையாக ஆட்சியை பிடித்தார் மம்தா. அந்த தேர்தலில் 38.15% வாக்குகளுடன் 77 தொகுதிகளில் வென்றது பிஜேபி. மம்தா பெற்றதை விட 10% வாக்குகளை குறைவாக பெற்றது பிஜேபி. இந்த தேர்தலில் எஸ்ஐஆர் ஒரு புயலை கிளப்பி இருக்கிறது. எஸ்ஐஆருக்கு பிறகு வெளியான வாக்காளர் பட்டியலில் முன்னர் இடம்பெற்றிருந்த 90 லட்சம் தகுதியற்ற வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தனர். அதாவது 12% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தனர். நீக்கப்பட்டவர்களில் 63% பேர் இந்துக்கள், 34% பேர் முஸ்லிம்கள். மேற்கு வங்கத்தில் முஸ்லிம் வாக்காளர்கள் எண்ணிக்கை 27% என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் வங்காளி என்கிற தனி அடையாளத்தை முன்னிறுத்தி மோடியையும் அமித்ஷாவையும் அந்நியர்கள் என மம்தா பிரச்சாரம் செய்கிறார். அதே நேரம் ஊடுருவல்காரர்களை மையப்படுத்தி வெளியில் இருந்து வரும் அந்நியர்களை விரட்டி அடிப்போம் என்று பிரச்சாரம் செய்தார் அமித்ஷா. 5 तारीख के बाद बंगाल में एक भी व्यक्ति घुसपैठ नहीं कर पाएगा. ये भाजपा का वादा है, वादा है. கரை புரண்டோடும் ஊழல், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஆகியவற்றை பிஜேபியின் பிரச்சாரம் அம்பலப்படுத்தியது. அதே நேரம் தாங்கள் நல்லாட்சி தருவதாக பறைசாற்றிக் கொண்டார் மம்தா. ஹூக்ளி நதியில் படகு சவாரி செய்த பிரதமர் மோடியை பாராட்டிய மம்தா, இதுபோல நீங்கள் ஆட்சி செய்யும் டெல்லியில் யமுனை நதியில் உங்களால் படகு சவாரி செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். আমি বলি বাংলার গঙ্গা আর আপনার দিল্লির যমুনা মিলিয়ে নিন। দিল্লির যমুনা कैसा है? पूरा दूषण है, पॉल्यूटेड है। आप एक दिल्ली को जमुना को संभालने नहीं सकते हैं और हमारा गंगा में आके आप फोटो तुलता है. மொத்தத்தில் திரிணாமுல் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இடையே மிக கடுமையான போட்டி நிலவுகிறது. திரிணாமுல் காங்கிரசும் பாரதிய கோர்கா பிரஜாதந்திரிக் மோர்ச்சாவும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடுகிறது. காங்கிரசும் கூட்டணி அமைக்கவில்லை. இடதுசாரிகள் 2 கூட்டணிகளாக பிரிந்து போட்டியிடுகின்றனர். மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள தொகுதிகள் 294. தனி பெரும்பான்மைக்கு தேவை 148. மேற்கு வங்க தேர்தல் குறித்து விவாதிக்க பெங்களூரில் இருந்து காணொளி மூலம் நம்முடைய விவாத அரங்கத்தில் இணைகிறார் அரசியல் விமர்சகர் ஸ்ரீகுமார். வணக்கம் ஸ்ரீகுமார். வணக்கம் சார். ஸ்ரீகுமார், மேற்கு வங்கத்துல 152 தொகுதிகளுக்கு முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. 93%
ஓட்ஸ் போலாயிருக்கு. செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய அமித்ஷா முதல் கட்ட தேர்தலிலேயே 110 தொகுதிகளில் வென்று விடுவோம் என்று கூறியிருக்கிறார். एक असेसमेंट करा है जो पोलिंग हुई है ऐसा इसका, और मैं स्पष्ट रूप से आपको बताना चाहता हूं 152 सीटों में से 110 से ज्यादा सीटें भारतीय जनता पार्टी जीतने जा रही है. முதல் கட்ட தேர்தல் பற்றி உங்களுடைய அலசல் என்ன? ஆமா சார், ஏன்னா இப்ப முதல் கட்ட வாக்குப்பதிவு 152 தொகுதிகள்ல நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த வாக்குப்பதிவு எங்கன்னு பாத்தீங்கன்னா நார்த் பெங்கால், வடக்கு பெங்கால், அப்புறம் ரேர் பெங்கால் அப்படின்னு 2 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். வடக்கு பெங்கால் அப்படின்னு சொல்லும் போது அலிபுர்தார், கூச்பிகார், டார்ஜிலிங், ஜல்பாய்குடி இது போன்ற இடங்கள். இந்த ரார் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜங்கல் மஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெதினிபூர், ஜாக்ராம், புருலியா இது போன்ற மாவட்டங்கள், இவங்களெல்லாம் சேர்த்து இருக்கிற அந்த ரார் பெங்கால். இந்த 152 தொகுதிகள்ல 2021 59 தொகுதிகளை மட்டுமே பாஜக வென்றது. அதாவது அவங்களுக்கு கிடைச்ச 77 சீட்டுல மேஜர் போர்ஷன் 59 தொகுதிகள் இந்த முதல் கட்ட வாக்குப்பதிவுல நடந்த தொகுதிகள்ல இருந்து கிடைச்சது. இப்போ அந்த 59 தொகுதிகள் தான் 110 விரிவடைந்திருக்கிறதா அமித்ஷா சொல்றார். நான் என்னுடைய கருத்து கணிப்புலையும் பார்த்தேன், பிளஸ் மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள்ட்டையும் விவாதிச்சேன். சோ அவங்க சொல்ற கணக்கு 95 105 சொல்றாங்க. அமித்ஷா 110 வரை சொல்கிறார். இதுதான் இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் சார். இல்ல, இந்த பிராந்தியத்துல போன தடவை 59 வாங்கியிருக்கிறதா சொல்றீங்க, இன்னைக்கு அரௌண்ட் 95 to 110 வரைக்கும் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. மோரார்லெஸ் போன தடவை என்ன பெற்றதோ அதே மாதிரி டபுள் டைம் அப்படியே கிடைக்குங்கிற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. அப்படி கிடைக்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்கு, என்ன காரணத்துக்காக அந்த அளவுக்கு அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? இந்த ரீஜன்ல அப்படி என்ன பெரிய ரசாயன மாற்றம் நடந்திருக்கு? இந்த தேர்தல்ல பாஜக வெற்றி பெறுவதற்கு பல முனை யுக்திகளை கையாண்டிருக்காங்க சார். முதல்ல அவங்க யுக்திகள் கையாண்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2021 நடந்த தவறுகள் என்ன அப்படிங்கறதுல முதல்ல பாடம் கத்துக்கிட்டாங்க. 2021 பல தவறுகளை பாஜக செஞ்சது. ஒண்ணு, கட்சியிலிருந்து வெளியிலிருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. கைலாஷ் விஜயவர்கியா அப்படிங்கிறவர் கட்சியோட மேலிட பார்வையாளராக அங்க அனுப்பப்பட்டிருந்தார். அவருடைய தலைமையில நடந்த அந்த கட்சியாக எலெக்ஷனியரிங் அப்படின்னு பார்த்தது ரொம்ப ஃபியூட்டைலாவே இருந்தது, ரொம்ப பலவீனமாக இருந்தது. வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது. உள்ள இருந்த பல பழமையான தலைவர்கள் அவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டார்கள். இதை தவிர அப்பதான் சுவேந்து அதிகாரி முதலாக பாஜகவுக்கு புதிதாக வந்திருந்தார். ஏற்கனவே பாஜகவில் இருந்த முகுல் ராய், அவருக்கும் இவருக்கும் ஒரு போட்டி பணப்பான்மை ஏற்பட்டது. இது மாதிரி பல விஷயங்கள் பாஜகவுக்குள்ள 2021 நடந்தது. இந்த முறை முதலாக பாஜக இந்த பாடங்கள் கற்றுக்கொண்டு ஃபர்ஸ்ட் சுனில் பன்சல் அவரை கட்சியின் மேலிட பார்வையாளராக அங்கு அனுப்பி வைக்கிறாங்க. 2வது பூபேந்திர யாதவை தேர்தல் பார்வையாளராக அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அதிக சத்தம் இல்லாமல் பேக்ரூம் ஒர்க்கிங் பண்றவங்கள்ல கைதேர்ந்தவர்கள். இவங்க 2 பேரோட கூட்டு. அதை தவிர ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன்ல நடந்த முக்காவாசி சீட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் காரியகர்த்தர்கள், அதாவது அடிப்படை தொண்டர்களுக்கு இம்முறை சீட் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு முணுமுணுப்பு கூட இல்லாமல் அந்த தேர்தல்ல இருக்கிற அந்த டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்பவே சிறப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், கட்சியுடைய அந்த மேனிஃபெஸ்டோ, தேர்தல் வாக்குறுதிய இறுதி செய்யறதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அதுல வேலை செஞ்சாங்க. அதுல தபஸ் ராய் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ்ல தான் இருந்தார். அதுல ஒரு ஸ்தாபகர்கள்ல ஒருவர். அவர் பாஜகவில சேர்ந்திருந்தார். சோ அவருடைய தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அதுல அறிவுஜீவிகள் பல பேர் அதுல இடம்பெற்றிருந்தாங்க. ஸ்வபன் தாஸ் குப்தா, டாக்டர் அனிர்பான் கங்குலி, இது போன்ற பலர் அந்த குழுவுல இடம்பெற்று பல மக்கள் பிரதிநிதிகளோட சேர்ந்து பேசி அவங்க ஒரு அறிக்கை தயாரிச்சிருந்தாங்க.
அந்த அறிக்கையின்படி பெண்களுக்கு 3000 ரூபாய் பணம், அது போன்று ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு கடனுதவி, நிதியுதவி, 7th பே கமிஷன் பேர்ல எல்லா அரசாங்க ஊழியர்களுக்கு பணம் கொடுக்கிறது, அந்த பெங்கால் பார்டர், பங்களாதேஷுக்கும் பெங்காலுக்கும் இருக்கிற பார்டரை வந்து சீல் செஞ்சு அதை வந்து வேலி அமைப்பது, இது போன்ற பல விஷயங்களை அதுல சொல்லியிருந்தாங்க. அதை தவிர உள்ள இருக்கக்கூடிய ஊடுருவல்காரர்களை கண்டறிந்து அவர்களை டிடெக்ட் செய்து டிபோர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் தேர்தல் வாக்குறுதிகள்ல கடைபிடிச்சிருந்தாங்க. 3வது விஷயம், ஒரு ஆக்ரோஷமான ஒரு தேர்தல் பிரச்சாரம். போன முறை போல இல்லாமல் அந்த தொண்டர்கள் கூடவே நின்று ஆக்ரோஷமான பிரச்சாரத்தை அமித்ஷா ஈடுபட்டார். அவருடைய தலைமையில் அவரே அதை ஹெட் பண்ணிட்டு போனார், அவரே தலைமை தாங்கி எடுத்து செல்கிறார் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். 4வது முக்கியமான விஷயம் எஸ்ஐஆர். எஸ்ஐஆர்ல நீங்க சொன்ன மாதிரி 90 லட்சம் வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள், இறந்து போன வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா 90 லட்சம் பேர் இல்ல அப்படின்னா இந்த 90 லட்சம் வாக்காளர்களும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு விழ வேண்டிய வாக்காளர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பூத்தை கேப்சர் பண்ணிடுவாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, முதல்ல வாக்கு செலுத்தவே மக்கள் போக முடியாது, தெருமுனையிலேயே நிறுத்திடுவாங்க. அதை தாண்டி எலெக்ஷனீரிங்க்கு அவங்க போனாங்கன்னா அங்கேயும் அவங்கள தடுத்து நிறுத்திடுவாங்க. அவங்கள வெளியில நிறுத்திட்டு அவங்க சார்பா இவங்க ஓட்டு போட்டுடுவாங்க. பூத் கேப்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர ஏற்கனவே ஒருவேளை தவறி போய் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா, பாஜக வாக்காளர்களோ எதிர்கட்சி வாக்காளர்களோ உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸோட இடத்துக்கு பக்கத்துல மை வச்சிருப்பாங்க, இந்த நீல கலர் பட்டன் கிட்டக்க மை வச்சிருப்பாங்க. மையோட திரும்பி வெளியில வந்தாங்கன்னா அவங்க திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். மையோட வரலன்னா அவங்க வேற கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள தண்டிப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டிருந்தது மேற்கு வங்கத்தில். இப்போ 90 லட்சம் பக்கத்துல ஒரு மை வச்சிருப்பாங்களா? ஆமா, அதுல பிளாக் இங்க் தடவி வச்சிருப்பாங்க. நீங்க திரிணாமுல் சிம்பிள் பக்கத்துல பிரஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க கையில பிளாக் இங்க் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. வேற சிம்பிளுக்கு போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம், இல்லன்னா வேற சிம்பிளுக்கு போட்டிருக்கோம்னு அர்த்தம். ஆமா, அவங்களை அடிக்கிறது, அவங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் கிடைக்காம பண்றது, அவங்க வீட்டுக்கு பால் கிடைக்காம பண்றது, அவங்களை கிட்டத்தட்ட கிராமத்துல இருந்து ஒதுக்கி வச்சிருக்கிற மாதிரி பண்றது, அந்த வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துவது, இது போன்ற பலவிதமான தொந்தரவுகளுக்கு அந்த மேற்கு வங்க மக்கள் ஆளாயிருந்தாங்க. இது அடுத்த பாயிண்ட். இந்த எஸ்ஐஆர்னால கடைசி பாயிண்ட், தேர்தல் கமிஷனின் உறுதியான நடவடிக்கை. இந்த முறை ஒரு ரீபோலிங் கூட இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நடக்கல. ஒரு தேர்தல் வன்முறையினால ஒருவர் கூட இறக்கல. ஆங்காங்கு சில பிரச்சனைகள் நடந்தது. அது எலெக்ஷன் கிராமர்ல, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் கிராமர்ல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல் எலெக்ஷன், பை அண்ட் லார்ஜ் பீஸ்ஃபுல் எலெக்ஷனாக இந்த எலெக்ஷன் நடந்திருக்கிறது. சோ நீங்க கேட்ட கேள்வி 2021க்கும் 2026க்கும் உள்ள வித்தியாசம், இவ்வளவு விஷயங்கள் நடந்திருப்பது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப அடுத்தாப்புல 142 தொகுதிகள்ல வர்ற 29ஆம் தேதி 2ஆம் கட்ட அல்லது இறுதி கட்ட வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. இப்போ அந்த ஒரு 142 தொகுதிகள், அதாவது 7 மாவட்டங்களை சார்ந்த தொகுதிகள், இப்ப அங்க நிலவக்கூடிய சூழ்நிலை, அந்த தேர்தலின் போக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன உங்களுடைய ஐடியா? இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சார், நார்த் பர்கானா, சவுத் பர்கானா, பிரசிடென்சி ஏரியான்னு சொல்லக்கூடிய நாடியா, ஹூக்லி, ஹவுரா, கொல்கத்தா, இது போன்ற இடங்கள் சேர்ந்து இருக்கிறது இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இடங்கள். இதுல போன முறை பாஜகவுக்கு கிடைத்தது 18 இடங்கள் தான். இந்த முறை பாஜக எய்ம் பண்ணி இருக்கக்கூடிய 18 தான். 18 தான். இந்த முறை இவங்க பிளான் பண்றது கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட இடங்களை அவங்க பிளான் பண்றாங்க. குறிப்பாக நார்த் பர்கானா, நாடியா, ஹூக்லி, இது 3 இடத்திலும் அதிகமாக நம்பர்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. சவுத் பர்கானா, கல்கத்தா ரீஜன், இது போன்ற இடங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. பட் பாஜகவுடைய பெரிய பலமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல் கட்ட வாக்குப்பதிவுல பல இடங்களை அவங்க பிரீச் பண்ணிருக்காங்க. அதாவது பான்குரான் ஒரு இடம்,
பீர்பூம்ங்கிற இடம், இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் உடைய அந்த ஏகாதிபத்திய அந்த இடத்தை வந்து பிரீச் பண்ணி உள்ள நுழைஞ்சிருக்காங்க. 2 மாவட்டங்களை நான் குறிப்பிட மறந்துட்டேன். ஒன்னு மால்டா, இன்னொன்னு முர்ஷிதாபாத். இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள். இந்த மாவட்டங்கள்ல காங்கிரஸுக்கு ஒரு செல்வாக்கு இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. போன முறை 0 சீட் வாங்கின காங்கிரஸ், 0 சீட் வாங்கின கம்யூனிஸ்ட். இந்த முறை கம்யூனிஸ்டுக்கு 1 இடமும் 4 to 6 இடங்கள் வரைக்கும் காங்கிரசுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் இஸ்லாமியர்கள் அடுத்து வரக்கூடிய ஆட்சி மாற்றத்திற்கு இனிமே திரிணாமுல் காங்கிரஸ்னால பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சு அவங்களுக்கு பிடித்தமாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு வாக்களிக்க தயாராயிட்டாங்க. அதனாலதான் இந்த ஓட்டு சிதறல்கள் முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியாஸ்ல நடக்கிறத பார்க்க முடியும். இல்ல, அடுத்தாப்புல ஆட்சி மாற்றம் வரும்னு நினைச்சால் கூட அதற்காக திரிணாமுல் காங்கிரஸை விட்டுட்டு காங்கிரஸுக்கோ இல்லாட்டி சிபிஎம்முக்கோ போடுறதுல முஸ்லிம் வாக்காளர்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்க முடியும்? திரிணாமுல் காங்கிரஸ் குறிப்பாக அது லாஜிக் புரியல. இப்போ வேற பிஜேபி ஆட்சிக்கு வருதுன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்பவும் கூட பிரதான எதிர்கட்சியா திரிணாமுல் காங்கிரஸ் தானே இருக்க முடியும், பெரும் கட்சியா. இது இந்த 2 கட்சியும் காங்கிரஸும் சரி சிபிஎம்மும் சரி வெறும் சிங்கிள் டிஜிட் பார்ட்டியா தானே இருக்க முடியும் எப்படி பார்த்தாலுமே. சோ அந்த 2 கட்சிக்கு பின்னால முஸ்லிம் வாக்காளர் போக வேண்டிய அவசியம் என்ன? அதாவது சார், முஸ்லிம் வாக்காளர்கள் இதுக்கு முன்னாடி பாஜக வருவதற்கு முன்னாடி திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும்தான் அவங்களோட ஒரே சாய்ஸா இருந்தது போன எலெக்ஷன் வரைக்கும். இப்போ பாஜக வருவது கிட்டத்தட்ட அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியுது. திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் தங்களை ஏமாற்றி விட்டதாக முஸ்லிம் சமுதாயத்தினர் நம்புகிறார்கள். அதனால ஐஎஸ்எஃப்னு சொல்லக்கூடிய இந்தியன் செக்யூலர் ஃப்ரண்ட், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க கிட்ட ஒரு ஓட்டு சிதறல்கள் மூலமா தன்னோட வாக்குகளை செலுத்துறாங்க. அதாவது இது ஒரு லோக்கல் லெவல் டிஸ்இன்டகிரேஷன் நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு சென்ட்ரலைஸ்டு ஓட்டிங் நடந்தது, ஒரு டீசென்ட்ரலைஸ்டா டிஸ்இன்டகிரேட் ஆகிறத பார்க்க முடியுது. 6 இடங்கள் மால்டா முர்ஷிதாபாத்ல காங்கிரஸ்க்கு கிடைக்கிறது. அந்த கட்சியில இருக்கக்கூடிய அதிர் ரஞ்சன் சௌத்ரி கூட மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு இப்ப போட்டி போடுறாரு. சோ இது போன்ற விஷயங்கள் வந்து திரிணாமுல் காங்கிரஸை பெரிதாக சேதப்படுத்தும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாஜகவுக்கு விழ வேண்டிய இந்து வாக்காளர்கள் லாக் ஸ்டாக் அண்ட் பேரலா ஒரு பக்கம் விழறாங்க, இன்னொரு பக்கம் முஸ்லிம் வாக்காளர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் ஃபேவர் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க மற்ற கட்சிகளுக்கு பிரிந்து வாக்களிக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட 2017 உத்தரப்பிரதேசல நடந்த அந்த சம்பவங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்து. அந்த எலெக்ஷன் அப்பதான் ஓகே, அப்பதான் வந்து 320 சீட்டை என்னமோ பிஜேபி வாங்கியது. ஆமா, அதாவது பிஜேபி வரவே வராதுன்னு நினைச்ச நேரத்துல ஆப்டர் ஒரு 15 ஆண்டு கால கழிச்சு பாஜக அங்கு வந்தது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இப்ப பாத்தீங்கன்னா வரலாறு நம்ம திருப்பி பார்க்கும் போது 1952ல நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல 2 லோக்சபால வந்து ஷாமா பிரசாத் முகர்ஜி சவுத் ஈஸ்ட் கொல்கட்டால வெற்றி பெற்றார். அதே மாதிரி துர்காச்சரண் பானர்ஜி அப்படிங்கிறவர் மெதினிப்பூர் தொகுதி, இப்ப இருக்கிற மித்னாப்பூர்னு சொல்லுவாங்க, அப்போ இப்ப மெதினிப்பூர் ஆயிடுச்சு. அதுவும் இப்ப ஃபர்ஸ்ட் கட்டத்துல நடந்த வாக்காளர் வாக்கு நடந்த இடங்கள். இந்த 2 லோக்சபாவை தான் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் பல ஆண்டு காலங்கள் அவங்களுக்கு வெற்றியே கிடைக்கல. திரிணாமுல் காங்கிரஸோட உதவியோட 98லயும் 99லயும் லோக்சபாக்கு பிஜேபி ஜெயிச்சாங்க. அதற்கு அப்புறம் நடந்த சில இடைத்தேர்தல்கள்ல தான் பாஜக ஜெயிச்சிருக்காங்க. 2014ல ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அசோக் பட்டாச்சாரியா அப்படிங்கிறவர் பாதல் பட்டாச்சாரியா அப்படிங்கிறவர் அசோக் நகர் கான்ஸ்டிடியூவன்சில ஜெயிச்சார். இப்போது இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சமிக் பட்டாச்சாரியா அப்படிங்கிறவர் பரிசாத் தொகுதியில அவர் ஜெயிச்சார். அதற்கு அப்புறம் நடந்த 2016 சட்டசபை தேர்தல் தான் பாஜகவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. முதல்ல 3 தொகுதி ஜெயிச்சாங்க 16 தேர்தல்ல, 21ல 77 தொகுதி, இப்ப 26ல வெற்றியை அவங்க இலக்கா வச்சிருக்காங்க. இதுல எல்லாத்துலயும் நம்ம காமனா பாக்குற விஷயம் சார், 2019 லோக்சபா, 2021 சட்டசபை தேர்தல், 2024 லோக்சபா, இந்த 3 இடங்கள்லயும் 3 டயத்திலையும் பார்த்தா பாஜகவோட வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 38ல இருந்து 40% மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு.
வாக்கு சதவீதம்னு பார்த்தா. இப்போ 2019 பாஜக வாங்கிய வாக்கு சதவீதம் 40%. 2021 சட்டசபை தேர்தல்ல பாஜக வாங்கிய வாக்கு சதவீதம் 38%. 2024 பாஜக வாங்கிய வாக்கு சதவீதம் 39%. 2021 மிகப்பெரிய வன்முறையில பார்த்து அந்த கேடர்ஸ் எல்லாம் நம்பிக்கை இழந்து போன போது கூட அந்த 40% ஓட் அப்படிங்கறத மெயின்டைன் பண்றாங்க பாஜக. இது ஒரு முக்கியமான விஷயம். 77 சீட்டுங்கிறத விட அந்த 40% ஓட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் சார். பங்களாதேஷ்ல நடந்த ஆட்சி மாற்றம் மேற்கு வங்க மக்களை அதிகமாக சிந்திக்க வச்சிருக்கு. ஷேக் ஹசீனா 2024 அப்புறம் எப்படி அவர்கள் அந்த ஆட்சியிலிருந்து விரட்டப்பட்டாங்களோ அத மேற்கு வங்க மக்கள் ரொம்ப அதிகமா சிந்திக்கிறாங்க. நாட்டுல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் மேற்கு வங்க மக்களை பாதிக்கிறதோ இல்லையோ, அண்டை நாடான பங்களாதேஷில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் மேற்கு வங்க மக்களை அதிகமாக பாதிக்கிறது. காரணம் 2 பேருக்கும் லாங்குவேஜ் ஒண்ணு, கலாச்சாரம் கிட்டத்தட்ட ஒண்ணு. அப்படிங்கிற போது பங்களாதேஷ் விஷயம் மேற்கு வங்க மக்களை ரொம்பவே பாதிக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். அதோட கண்டினியூவேஷன், அதோட தொடர்ச்சியா நடந்தது RSS கொடுத்த ஒரு ஹெல்பிங் ஹேண்ட். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இனிமேலும் நம்ம தனியா இருந்தா போராதுங்கிறத புரிஞ்சு RSS பாஜகவிற்கு முழுமையான ஒத்துழைப்பை இந்த எலெக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அதோடைய ஒரு தொடர்ச்சியா தான் இவ்வளவு பெரிய ஒரு வேகம் எடுப்பதை, பாஜக வேகம் எடுப்பதை நம்ம பார்க்க முடியும். இல்ல, நீங்க ஒண்ணு சொன்னீங்க, கான்ஸ்டன்டா ஒரு 38ல இருந்து 40% வரைக்கும் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ போன தேர்தலில் மம்தா பானர்ஜி 48% ஓட்டை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களோட தொடர்ந்து 40க்குள்ளேயே தான் இருக்கு, 38 to 40 இந்த ரேஞ்சிலேயே இருக்கு. இந்த தடவை நீங்க ஜெயிக்கணும்னா ஒண்ணு மம்தா பானர்ஜியினுடைய வாக்கு சதவீதம் பெருமளவு குறையணும், 48ல இருந்து 41, 42 அந்த ரேஞ்சுக்கு குறையணும். இல்லைன்னா பிஜேபியுடைய வாக்கு சதவீதம் 48 அப்படிங்கிற லெவலுக்கு கூட. இப்போ ஒரு பாய்ச்சலாக 40%லயே இருக்கக்கூடிய பிஜேபி 48 தொற்றுமா, இல்லைன்னா மம்தா பானர்ஜி வெகுவாக குறைவான்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? எதை வச்சு பிஜேபி ஆட்சியை பிடிக்கும்னு சொல்றீங்க? இல்ல ஒரு மாற்றம் நடக்கணும்ல வாக்கு சதவீதத்துல? ஆமா, இப்ப நம்மளுக்கு கடைசியா நடந்தது பாத்தீங்கன்னா 2024 மக்களவை தேர்தல். அந்த மக்களவை தேர்தல்ல பாஜகவுக்கு கிடைச்சது 39%, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு கிடைச்சது 46%. சோ இந்த 46% 39% அப்படின்னு வச்சு பார்த்தா ரெண்டுத்துக்கும் உள்ள இடைவெளி 7%. நான் நினைக்கிறது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 2% ஓட்டு மமதா பானர்ஜிக்கு SIR-னால சேதாரம் ஏற்படும். சோ 46 அப்படிங்கிறது 44 உடனே குறைந்து விடுகிறது. ஒரு பாயிண்ட். பாஜக ஆன்டி இன்கும்பன்சியை கேபிட்டலைஸ் பண்றாங்க. ஒரு 3% அதிகமாக எடுத்தால் பாஜக 39%ல இருந்து 42% அதிகமாகும். மமதா பானர்ஜிக்கு ஏற்கனவே இருந்த 44, 46ல இருந்து 2% SIR-ல குறைஞ்சிருக்கு. 44ல இருந்து 3% குறைச்சிங்கன்னா 41% போயிடும். இதை தவிர ஒரு முக்கியமான விஷயம், அந்த சிறுபான்மையினருடைய ஓட்டு சிதறல். இதனால குறைஞ்சபட்சம் 1% ஓட்டு வித்தியாசம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த 41ங்கிறது திரிணாமுல் காங்கிரசுக்கு 40 குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ திரிணாமுல் காங்கிரஸோட வாக்கு 40% ஆகும், பாஜகவோட ஓட்டு 42% ஆகவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அப்படின்னா ஒருவேளை பிஜேபி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஸ்கோர் பண்ற பட்சத்துல பிஜேபிக்கும் மம்தாவுக்கும் இடையில ஒரு 2% 3% வாக்கு வித்தியாசம் இருக்குமா? ஆமா, ஓகே. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை நம்ம பேசணும். வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல அந்த மாநிலத்தின் டெமோகிராஃபி செலுத்தக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு. பிரிட்டிஷ் காலத்திலிருந்து மேற்கு வங்கம் இந்தியாவுடைய ஒரு தலை சிறந்த ஒரு மாநிலமாக இருந்தது. ஒரு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிச்சஸ்ட் ஸ்டேட்டா இருந்தது.
கனிம வளத்துக்கோ விவசாயத்துக்கோ கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாத ஒரு மாநிலம் மேற்கு வங்கம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது முதல்ல ஏற்பட்டதே மேற்கு வங்கத்துல தான். அதுக்கப்புறம் தான் பாக்கி ஸ்டேட்ஸ்ல அது விரிவடைந்தது. பிரதமர் மோடி ஆட்சி அமைத்த போது அவருடைய மெயின் பிளான் இருந்ததுன்னா லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு அவர் பார்த்தார். ஆட்சி அமைப்பதற்கு மேற்கு மாநிலங்கள் மட்டும் வளர்ந்தால் போராது, கிழக்கு மாநிலங்கள் வளர வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சார். கிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு அவர் சொல்றது ஒரிசா, பீகார், பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசில் இருக்கிற கிழக்கு பகுதி, மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் சொன்னார். சோ ஆட்சி நடத்துவதற்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் நினைச்சார். இது ஒண்ணு. ரெண்டாவது, பங்களாதேஷிலிருந்து வரக்கூடிய ஊடுருவல்கள் முக்கியமாக தடுக்கப்பட வேண்டும்னா மேற்கு வங்கத்துல இருக்கிற பார்டர் சீல் ஆகணும் அப்படின்னு கவர்மெண்ட் ரீதியா அவங்க உணர்ந்தாங்க. இதுல என்னன்னா அஸ்ஸாம்லயும் மத்த இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்திலயுமே பார்டரை சீல் பண்ணியாச்சு. நிலம் அப்படிங்கிறது மாநில அரசு வரையறைக்கு உட்பட்ட இடங்கள். அதை அவங்க கொடுக்காததுனால மேற்கு வங்கத்தோட பார்டர் இன்னி வரைக்கும் சீல் ஆகாம இருக்கு. அதனால இவ்வளவு பிரச்சனைகள் நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் ரீதியா பார்க்க போனா அமித்ஷா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அங்கம், வங்கம், கலிங்கம் இது மூன்றிலையும் பாஜக ஆட்சி வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. अंग, बंग और कलिंग तीनों जगह भारतीय जनता पार्टी का शासन होगा, कमल का शासन होगा. அங்கம் அப்படிங்கறத ஒரு பீகார சொல்றார், கலிங்கம் அப்படிங்கறத ஒரு ஒரிசாவை சொல்றார், வங்கம் அப்படிங்கறது மேற்கு வங்கத்தை சொல்றார். சோ இந்த மூன்று மாநிலங்களும் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அவருடைய கனவு. ஏற்கனவே அங்கத்துல வந்துட்டாங்க, கலிங்கத்துல வந்துட்டாங்க, இப்ப வங்கத்துல வர வேண்டியது பாக்கி. சோ உங்களுடைய பார்வையில பிஜேபி ஆட்சி அமையும் அப்படின்னு நீங்க உறுதியா நம்புறீங்க. அப்படி அமைகிற பட்சத்துல யார் முதல்வராக இருப்பா? ஏற்கனவே மம்தா பானர்ஜி தன்னுடைய பிரச்சாரத்துல அவங்க ஆட்சி அமைஞ்சதுன்னா வேற ஒரு வெளியில இருந்து ஒரு அந்நியரை முதல்வராக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல அதுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்துல அமித்ஷா ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி இருக்கிறார். பிஜேபி ஆட்சி அமைந்தால் வங்கத்திலேயே பிறந்த ஒரு வங்காளி தான் முதல்வர் ஆவார் அப்படின்னு அவர் சுட்டி காட்டி இருக்கிறார். मैं दीदी को बताना चाहता हूं, दीदी बंगाल का अगला मुख्यमंत्री बंगाल में ही जन्म लेने वाला, बंगाली मीडियम में पढ़ा लिखा और बंगाली बोलने वाला होगा. इतना ही है कि आपका भतीजा नहीं होगा, वो भारतीय जनता पार्टी का कार्यकर्ता होगा. சோ வங்கத்தில் பிறந்த எந்த வங்காளி பிஜேபியுடைய முதல்வராக வருவாரு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சுவேந்து அதிகாரிக்கு அந்த வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அதுக்கு ரெண்டு காரணங்கள். ஒன்று, பாஜகவில் 2021 சேர்ந்த பல தலைவர்கள், திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து சேர்ந்த பல தலைவர்கள் 2021 தேர்தலுக்கு அப்புறம் நிறைய பேர் திரும்ப போயிட்டாங்க. முகுல் ராய் உட்பட பல பேர் திரும்ப திரிணாமுல் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. போகாத ஒரு முக்கியமான நபர் அந்த சுவேந்து அதிகாரி. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நந்திகிராம் தொகுதியில மம்தா பானர்ஜியை தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே தோக்கடிச்சார் அவர். இந்த முறை தான் சொந்த தொகுதியை மட்டும் இல்லாமல் மம்தா பானர்ஜி ஏற்கனவே நிற்கக்கூடிய பவானிபூர் தொகுதியிலையும் போட்டியிடுறார். இந்த முறை மம்தா பானர்ஜிக்கு அந்த தைரியம் வரல நந்திகிராம்ல நிக்கிறதுக்கு. இதை தவிர ஒரு முக்கியமான விஷயம், சுவேந்து அதிகாரியோடைய வேட்புமனு தாக்கலுக்கு அமித்ஷாவே நேரம் வந்திருக்கார். அமித்ஷா ஒரு நேரம் வந்து ஒரு வேட்புமனு கூட சேர்ந்து நின்று கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சமிக்ஞை. அப்படிங்கறதுனால சுவேந்து அதிகாரிக்கு அந்த வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஸ்ரீகுமார், வெஸ்ட் பெங்கால் பற்றி ஒரு half an hour டயத்துக்குள்ள கேப்சியூலா நிறைய தகவல்களை சரியான விவரணைகளோட நீங்க புட்டு வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி ஸ்ரீகுமார். நன்றி சார். ஜெய்ஹிந்த். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.